Welcome to Solve Easy Max channel. Understand, practice and score. Dear students, இன்னைக்கு நாம fractions basics பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக ஒரு சாப்டர்லேயும் நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஆல்ரெடி அல்ஜீப்ரா பார்த்தோம், எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜீப்ரா எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தரோவாக இருந்துச்சுன்னா மேக்ஸ் நீங்கள் ஈஸியாக டிஃபிகல்ட்டி லெவல் சம்ஸ் எல்லாம் போடும்போது சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா சாப்டர்லேயுமே ஃபண்டமெண்டல் தட் இஸ் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம ஒரு சாப்டர்லேயும் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணி முடித்ததுமே அதை தொடர்ந்து இம்மீடியட்டாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன? ஃப்ராக்ஷன்ஸ்னால் எ பார்ட் ஆஃப் அ ஹோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ ஹோல்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 2 பார்ட்டாக ஈக்குவல் பார்ட்டாக இதை நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம இந்த பார்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இந்த பார்ட்டை என்ன சொல்லுவோம்? ஹாஃப் இல்லையா? 1/2 அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹாஃப்னு சொல்லுவோம். இப்போ இந்த பார்ட்டையும் சொல்லும்போது இப்போ ஒரு ஃபுல் பார்ட்டை வந்து 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? 2 halves அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 ஹாஃபாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல் பார்ட்டை, ஹோல் பார்ட் அதுதான் சொல்கிறாங்க. ஒரு ஹோல் பார்ட்டை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதை வந்து எப்படி சொல்கிறோமோ அதை தான் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 1/2ன்றது 1/2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 1/2 அப்படிங்கிறத நியூமரிக் ஃபார்மில் எழுதும்போது இது வேர்ட் ஃபார்ம் இல்லையா? நியூமரிக் ஃபார்மில் எழுதும்போது 1/2ன்னு எழுதுவோம். தட் இஸ் இப்போ இதிலிருந்து இந்த ஃப்ராக்ஷனை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். 2ங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இதில் எத்தனை இருக்குது? இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, டோட்டல் 2 பார்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த பார்ட் பற்றி நம்ம பேசும்போது எவ்வளோ? 1 பார்ட்டை நம்ம கவர் பண்ணுறோம். தட் இஸ் 1/2. ஆர் ஐதர் இந்த பார்ட்டை பற்றி நம்ம பேசினாலும் இதுவும் 1 பார்ட், அதனால் 1, டோட்டல் 2 பார்ட்ஸ் இருக்குது, 1/2. ஸோ இந்த மாதிரி எழுதுறது தான் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது ஃபார் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போது 1/2 இப்படி இருக்குன்னா இந்த நம்பரை நியூமரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், இந்த நம்பரை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூமரேட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நியூமரேட்டர் என்னென்னா எந்த பார்ட்டை பற்றி, எத்தனை பார்ட்ஸு, நிறைய பார்ட்ஸ் இருக்கலாம், பட் நம்ம பர்டிகுலராக எந்த பார்ட் பற்றி பேசுகிறோமோ அந்த பார்ட்டை நியூமரேட்டர்னு சொல்கிறோம். டினாமினேட்டர் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் டினாமினேட்டர். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்கோ அது எல்லாமே இங்கே போடணும். எந்த பார்ட் பற்றி பேசுகிறோமோ அதை மட்டும்தான் நியூமரேட்டரில் போடணும். இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பிக்சர் இருக்குது. 1 2 3 4 5 இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் இதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதை நான் இப்போது ஸோ இப்போது இந்த பிக்சரில் நீங்கள் இதை ஃப்ராக்ஷனில் எழுதும்போது ஆஸ் ஐ செட் டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எழுதணும் இல்லையா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது இதில்? 1 2 3 4 5. 1 2 3 4 and 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 5. ஓகே. ஸோ த பார்ட்ஸ் ஹைலைட்டட், அதாவது ஷேடட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் லைன்ஸ் பண்ணுங்க. ஸோ த பார்ட்ஸ் லைன்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இது எத்தனை வரும் பாருங்கள்? 1 2 3. ஸோ இந்த பார்ட்ஸ் பற்றி பேசும்போது 3. ஸோ 3/5. ஓகேங்களா? ஸோ த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஷேடட் ஆர் ஹைலைட்டட் வந்து 3/5. ஓகே. நான் ஷேடட், ஷேட் பண்ணாத பார்ட்ஸ் எத்தனை இதில் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? 2/5. கிளியராக புரியுதா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். த ஃபஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
Number 2, improper fraction. Number 3, mixed fraction. Number 4, like fraction. Number 5, unlike fractions. Number 6, equivalent fractions. இது ஒரு ஹெட்டிங் பற்றியும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அனதர் ஒன், லாஸ்ட் ஒன், யூனிட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி இன் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட எப்பவுமே சின்னதாக இருக்கும். தட் இஸ் நியூமரேட்டர் இஸ் ஸ்மாலர் தேன் டினாமினேட்டர். அப்படி இருந்தால் அந்த ஃப்ராக்ஷன் எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுமே லெஸ் தேன் 1 இருக்கும். வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக இருக்கும். இப்போ இது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என்ன சொல்லலாம்? கால், அரை, தட் இஸ் 1/4, 1/2, 3/4 இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? கால், அரை, முக்கால் அப்படிலாம் சொல்கிறோம். 1/4 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வரோம், 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம், இந்த மாதிரி 3/4 கிலோ வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே 1 கிலோ விட கம்மியும் தானே வரும். ஸோ அது மாதிரி 1 விட 1ங்கிற ஃபுல் ஹோல் நம்பரை விட இது என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை? இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கூட இதில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், 3/7. ஸோ நியூமரேட்டர் பாருங்கள், எல்லாத்துலேயும் நியூமரேட்டர் நமக்கு தெரியும். இதுதான் நியூமரேட்டர் இல்லையா? ஸோ நியூமரேட்டரை என்னென்னு பண்ணலாம்? வெறும் என் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம். இது வந்து டினாமினேட்டர். ஸோ என் எப்படி இருக்குது? டினாமினேட்டரை விட கம்மியாக இருக்குது. டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் அப்படியே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் சரிங்களா ரூல் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, numerator is greater than denominator. இப்போ இது என்னவா இருக்கும்? அப்போது நியூமரேட்டர் இது எப்பவுமே என்னவா இருக்கும்? கிரேட்டர் தேன் 1. வேல்யூவில் பார்க்கும்போது கிரேட்டர் தேன் 1. இப்படி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 9/5. ஸோ நியூமரேட்டர் இது denominator என்னவா இருக்குது? numerator is greater than denominator. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதில் நம்ம நல்லா கவனித்தோன்னா ஒரு விஷயம் புரியும். இதில் நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? நம்ம டினாமினேட்டரால் டிவைட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 16 divided by 9 என்ன வரும்? 9 1s are 9. பேலன்ஸ் என்ன வரும்? 7. கரெக்டா? ஸோ பாருங்கள், 1 வந்துட்டாலே என்னது? நான் என்ன சொல்லியிருக்கோம்? கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் 1 தான். இப்போ 1 வந்துடுச்சு, பேலன்ஸ் 7 வந்துருக்கு இல்லையா? ஸோ 1 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா? ஸோ அதனால் இது டிவைட் பண்ண முடியும். 18 divided by 10. So 10 1s are 10. So 8 remainder. 12 divided by 6. 2 times 12 0. வேறஸ் இங்கே பாருங்கள், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. 3 divided by 4 பண்ண முடியுமா? பண்ணாலும் லெஸ் தேன் 1 தவிர டெசிமல்ஸில் வரும் இல்லையா? ஸோ இது மாதிரி டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இது நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஒரு ஹோல் நம்பர் இருக்கும் அண்ட் தென் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹோல் நம்பர் இருக்கும். இப்போது 1 2/3. ஸோ இது என்னது? இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இங்கே 1 ஹோல் நம்பர், 2/3ன்றது ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? பேசிக்கலி மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மிக்சட் ஃப்ராக்ஷன்றது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மிக்சட் ஃப்ராக்ஷன்லையும் என்ன பண்ணலாம், கேன் பி கன்வெர்டட் இன்டு எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கேன் பி கன்வெர்டட் into a proper fraction. Okay, and then all improper fractions can be converted into a mixed fraction. All improper fraction can be converted into a mixed fraction. And then the mixed fraction is always greater than 1. Mixed fraction oda value எப்படி இருக்கும், greater than 1. நம்ம இங்கே பார்க்குறோம் 1 இருக்கு whole number and then 2/3. this whole இல்லையா, whole part அப்படி சொல்லலாம். natural number 1 and 2/3. 1 is the whole part ன்னு சொல்லுவாங்க, that is full number, and 2/3 is the fraction part. ஓகேங்களா? so this is known as mixed fraction. like fractions. next என்ன பார்க்க போகிறோம், like fractions. like fractionsனால் ஃப்ராக்ஷன்ஸோட 2 or more ஃப்ராக்ஷன்ஸில் அதோட டினாமினேட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா தென் வி கால் இட் அஸ் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், 2/3, 5/3 and 4/3. ஸோ இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது, 3. denominator is equal to 3, சேமாக இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் known as like fractions. unlike fractions. unlike fractionsனா என்ன, unlike fractionsனா different denominators இருக்கும், அதெல்லாம் unlike fractions சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1/2, 1/3, 2/3, 2/5. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே சேம் டினாமினேட்டர்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். ஸோ we call it as unlike fractions. Sixth one, equivalent fractions. equivalent fractions எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது 2 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதோட லோயஸ்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 and 2/4. ஸோ இது 2 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தான் அப்படின்னு செக் பண்ணோன்னா, இப்போ 1/2 வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி இதோட லோயஸ்ட் ஃபார்ம், இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது இல்லையா. 1/2 அப்படியே தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. வேறஸ் 2/4ல் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 2 as well as 4. ஸோ அப்போ 2 1s are 2, 2 2s are 4. இங்கே பாருங்கள், 1/2 is equal to. ஸோ தீஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இதே மாதிரி 1/2 இன்னும் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பாருங்கள், 2 மல்டிப்ளைட் இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பண்ணால் 2/4. ஓகே, அண்ட் தென் 3 மல்டிப்ளை பண்ணுறேன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3/6. அண்ட் தென் 4 மல்டிப்ளை பண்ணுறேன், 4/8. ஸோ 1/2, 2/4, 3/6 and 4/8 இது எல்லாமே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்கள், 7/5 and 14/10. இது 2 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனாக. இப்போ 7/5 அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது, இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. வேறு 14/10ல் நீங்கள் பார்க்கலாம், 7 2s are 14, 2 7s are 14 and 5 2s are 10. ரெண்டுமே 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 5s are 10. ஸோ 7/5 and 14/10 ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். புரியுதுங்களா? இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 6/8, 12/10
30. ஸோ இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா? இப்போ 6/8 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன? 6/8 வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதும்போது 2 ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இல்லையா? ஸோ 3 and 3/4 நமக்கு கிடைக்குது. வேறு 12/30 எடுத்துக்கலாமா? 12/30 காமன் ஃபேக்டர் என்ன? ஃபஸ்ட்டு 2. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் 6/15. அண்ட் ஃபர்தர் இது ரெடியூஸ் பண்ண முடியுமா? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், சாரி. ஸோ டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. ஸோ 2/5. ஸோ இங்கே 2/5 கிடச்சிருக்கு, இங்கே 3/4. ஸோ 2/5 and 3/4 ஆர் நாட் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் லோயஸ்ட் ஃபார்மில் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இல்லையான்னு. ஓகேவா? யூனிட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் பார்க்குறது யூனிட் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர், எந்த ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் 1ன்னு இருக்கோ அதெல்லாம் யூனிட் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/7, 1/9, 1/3. ஸோ இதெல்லாம் நியூமரேட்டர் என்னவா இருக்குது? நியூமரேட்டர் இஸ் 1. நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் 1. 1ஆக தான் இருக்கும். ஸோ 1ஆக இருந்துச்சுன்னா அது எல்லாமே யூனிட் ஃப்ராக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு எல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் சால்வ் ஈஸி மேக்ஸ் சேனல்.